இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான மாங்காய் சாதத்து கூட புரோட்டீன் ரிச் ராஜ்மா ஆட் பண்ணி சமைக்க போகிறோம். இது கிட்ஸ் லஞ்சுக்கு ரொம்பவே ஹெல்தியர் ஆப்ஷனாக இருக்கும். அட் த சேம் டைம் டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. ஃபர்ஸ்ட் இதை செய்கிறதுக்கு ஒரு மாங்காவை எடுத்து நல்ல துருவி எடுத்துக்கோங்க. இப்போ வடை சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு, கொஞ்சமாக உளுந்து, கூடவே குண்டு மிளகா ஒரு 5 ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. பொடியாக கட் பண்ண சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக கருவேப்பிலை ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம துருவி வச்சுருக்க மாங்காவை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, இப்போ ஆல்ரெடி வேக வச்சுருக்க ராஜ்மா இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஒயிட் ரைஸில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், எண்ணெய், உப்பு போட்டு வச்சுருக்கேன். அது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. அவ்வளோதான், டேஸ்டியான ஹெல்த்தியான மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு காம்பினேஷனாக நம்ம வீட்டிலே செஞ்ச உருளைக்கிழங்கு சிப்ஸ் பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். உருளைக்கிழங்கை சீவிட்டு அது தண்ணியில் அலசி எடுத்து அதை நல்லா உலர்த்திட்டு அதுக்கப்புறம் சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆகிடும். நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.